நடந்து வரும் T20 உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் 8 சுற்றில் இன்று ரசிகர்களுக்கு காத்திருந்த மிகப்பெரிய அதிர்ச்சி. அதாவது T20 உலகக்கோப்பை தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் சமீபத்தில்தான் முதல் சுற்றான குரூப் சுற்றுகள் முடிவடைந்திருந்தது. அப்படியாக குரூப் சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் இப்போது சூப்பர் 8 சுற்றுகள் தொடங்கியிருக்கிறது. குரூப் சுற்றுகளில் 20 அணிகள் பங்கு பெற்று அதிலிருந்து 8 அணிகள் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்று இப்போது இந்த சூப்பர் 8 சுற்றில் அந்த 8 அணிகளும் விளையாடி வருகிறது. அந்த வரிசையில் சூப்பர் 8 சுற்றில் இந்திய அணியின் போட்டியான இந்திய அணியின் முதல் போட்டியான இன்றைய போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா அணியை எதிர்த்து இன்றைய தினம் களமிறங்கியது இந்திய அணி. குறிப்பாக இந்த குரூப் 8 சுற்றுகள் என்பது குரூப் 1, குரூப் 2 என 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு குரூப்பிலும் 4 அணிகள் பங்கு பெற்றிருக்கிறது. அப்படி பார்த்தால் குரூப் 1 தான் இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா போன்ற அணிகள் பங்கு பெற்றுள்ளது. இந்த குரூப் 1 இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், ஜிம்பாப்வே போன்ற 4 அணிகள் பங்கு பெற்றுள்ளது. இந்த சூழலில்தான் இந்த குரூப் சுற்றில் இருந்த இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகள் இன்றைய தினம் மோதியிருந்தது. இன்றைய போட்டியில் வெற்றி பெறும் அணி இந்த குரூப்பில் புள்ளிப்பட்டியலில் நம்பர் 1 இடத்தை ஏறக்குறைய பிடித்துவிடும் என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த உலகக்கோப்பை தொடரை பொறுத்தவரையில் ஒவ்வொரு சுற்றுகளிலும் கண்டிப்பாக புள்ளிப்பட்டியலில் முடிந்தவரை முதலிடத்தை பிடிக்க வேண்டியது அனைத்து அணிகளுக்கும் கட்டாயமாக மாறி வருகிறது. ஏனென்றால் நேற்று நடைபெற்ற பாகிஸ்தான் வெர்சஸ் நியூசிலாந்து மோதிய போட்டியில் திடீரென மழை பெய்ததால் இந்த போட்டி முற்றிலுமாக தடைப்பட்டது. ஆகவே இப்படிப்பட்ட சூழலில் மழை பெய்து முக்கியமான போட்டி தடைப்பட்டு விட்டால் அப்போது புள்ளிப்பட்டியலில் மேலே இருக்கும் அணிதான் இயற்கையாகவே அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும். ஆக அந்த ஒரு சூழ்நிலையும் இருந்து வருகிறது. அப்படிப்பட்ட சூழலில்தான் இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகள் இன்றைய போட்டியில் மோதியிருந்தது. ஆக ஒவ்வொரு போட்டியிலும் வெற்றி பெற வேண்டியது இந்திய அணிக்கும் அவசியமாகும், அதே போல மற்ற அணிகளுக்கும் அவசியமாகும். இந்தளவுக்கு அழுத்தத்தில்தான் இன்றைய போட்டி தொடங்கியது. அப்படி தொடங்கிய இன்றைய போட்டியில் டாஸை வென்ற சவுத் ஆப்பிரிக்கா அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்தது. அப்படி பேட்டிங் செய்ய முடிவெடுத்த சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு ஆரம்பத்திலேயே அடுத்தடுத்த அதிர்ச்சிகளும் காத்திருந்தது. ஏனென்றால் சவுத் ஆப்பிரிக்கா அணி பேட்டிங் செய்ய களமிறங்கி முதல் 4 ஓவர்களுக்கு உள்ளாகவே 3 விக்கெட்டுகளை அடுத்தடுத்து இழந்துவிட்டது. கிட்டத்தட்ட 20 ரன்களுக்கு உள்ளாகவே 3 விக்கெட்டை இழந்து தடுமாறி வந்தது சவுத் ஆப்பிரிக்கா அணி. இதன் காரணமாக இந்த போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா அணி 120 ரன்களை கூட எடுக்காது என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் திடீரென டிவால்ட் பிரேவிஸும் டேவிட் மில்லரும் சேர்ந்து அதிரடியை தொடங்க இவர்கள் அதிரடிதான் இந்திய அணிக்கு யமனாக மாறியது. ஆமாங்க, அதிரடியாக விளையாடிய பிரேவிஸ் என்ற பேட்ஸ்மேன் 29 பந்தில் 45 ரன்கள் எடுத்திருந்தார். இவர் CSK அணிக்காக விளையாடியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவரை தொடர்ந்து டேவிட் மில்லரும் வெறும் 35 பந்தில் 63 ரன்கள் எடுக்க, அதனைத் தொடர்ந்து கடைசியாக களமிறங்கிய ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் என்ற பேட்ஸ்மேனும் அதிரடியாக விளையாடி 24 பந்தில் 44 ரன்கள் என இவரும் அதிரடியாக எடுக்க, இதன் காரணமாக கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியாத இலக்கை சவுத் ஆப்பிரிக்கா அணி எட்டியது. அதாவது ஒரு கட்டத்தில் 120 ரன்களையாவது சவுத் ஆப்பிரிக்கா அணி தொடுமா என்று எதிர்பார்த்த நிலையில் 20 ஓவர்கள் முடிவில் 187 ரன்கள் வரை எடுத்துவிட்டது சவுத் ஆப்பிரிக்கா அணி. இந்த ஒரு இலக்கு என்பது மிகப்பெரிய இலக்காகத்தான் பார்க்கப்பட்டது. பின்னர் இத்தகைய மிகப்பெரிய இலக்கை நோக்கி பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்திய ரசிகர்களுக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது. ஆமாங்க, வழக்கமாக இந்த உலகக்கோப்பை தொடரை பொறுத்தவரையில் இதற்கு முந்தைய போட்டிகளில் அபிஷேக் சர்மா தான் ரன்கள் ஏதும் எடுக்காமல் முட்ட ரன்னில் அவுட் ஆகி வந்தார். ஆனால் இந்த போட்டியை பொறுத்தவரையில் இவ்வளவு பெரிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் இசான் கிசான் ரன்கள் ஏதும் எடுக்காமல் முதல் ஓவரிலேயே இவரது விக்கெட்டை பறிகொடுத்தார். இவரை தொடர்ந்து அடுத்த 2 பந்தில் திலக் வர்மாவும் விக்கெட்டை இழந்தார். திலக் வர்மாவும் வெறும் 1 ரன்கள் மட்டுமே எடுத்து விக்கெட்டை பறிகொடுத்தார். இதனால் அப்போதே தெரிந்துவிட்டது இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவது மிகவும் கடினம் என்று. அதற்கு காரணம் சவுத் ஆப்பிரிக்கா அணி எடுத்த 187 ரன்கள் என்ற இலக்கு என்பது இந்த மைதானத்தில் மிகப்பெரிய இலக்குதான்.
குறிப்பாக இந்திய அணியின் சொதப்பலான பந்து வீச்சால் தான் சவுத் ஆப்பிரிக்க அணி 187 ரன்கள் வரை எடுத்திருந்தது. குறிப்பாக சவுத் ஆப்பிரிக்க அணி பேட்டிங்கின் போது கடைசி ஓவரான 20வது ஓவரை வீசிய ஹார்திக் பாண்டியா அந்த ஓவரில் கிட்டத்தட்ட 20 ரன்கள் வரை கொடுத்துவிட்டார். ஆகவே இதுபோன்ற மோசமான ஓவர்களை இந்திய பவுலர்கள் இந்த போட்டியில் நிறைய வீசியிருந்தனர். அதனால்தான் சவுத் ஆப்பிரிக்கா அணி ஆரம்பத்தில் 3 விக்கெட்டுகளை இழந்தாலும் கூட இறுதியாக 187 ரன்கள் வரை எடுத்திருந்தது. ஆகவே இந்திய பவுலர்கள் சொதப்பியது போல சவுத் ஆப்பிரிக்க அணி பவுலர்களும் தொடர்ச்சியான சொதப்பலான ஓவர்கள் வீசினால் மட்டும்தான் இவ்வளவு பெரிய இலக்கை இந்த மைதானத்தில் இந்திய அணியால் சேசிங் செய்ய முடியும். ஆகவே அப்படியே ஏதேனும் சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்களின் சொதப்பலான ஓவர்கள் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பில்தான் இந்திய பேட்ஸ்மேன்கள் இந்த போட்டியில் தொடர்ந்து பேட்டிங் செய்து வந்தனர். ஆனாலும் கூட எதிர்பாராத விதமாக அதிரடி மன்னன் அபிஷேக் சர்மாவும் வெறும் 15 ரன்கள் எடுத்திருந்த போது இவரது விக்கெட்டையும் இழந்தார். இவரது விக்கெட் என்பதுதான் மிகப்பெரிய சிக்கலாக மாறியது. சவுத் ஆப்பிரிக்க அணி நிர்ணயித்த 187 ரன்கள் என்ற மிகப்பெரிய இலக்கை துரத்தும் போது இசான் கிசான், அபிஷேக் சர்மா போன்ற ஏதேனும் ஒரு அதிரடி பிளேயர் ஓரளவுக்கு ரன்களை குவித்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்திய அணியில் தற்போதைய அதிரடி மன்னன்களாக கருதப்படும் இசான் கிசானும் அபிஷேக் சர்மாவுமே சொற்ப ரன்களில் இந்த போட்டியில் விக்கெட்டை இழந்ததால் அப்போதே இந்த போட்டியில் இந்திய அணியின் தோல்வி என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்பதைப் போலத்தான் தோன்றியது. அப்படி தோன்றியதை உண்மையாக்கும் பட்சத்தில்தான் இந்திய பேட்ஸ்மேன்களின் அடுத்தடுத்த பேட்டிங் வரிசையும் அமைந்திருந்தது. அவங்க முதல் 3 விக்கெட்டை ஆரம்பத்திலேயே இந்திய அணி இழந்திருந்தாலும் கூட இந்த போட்டி இந்தியாவில் வைத்து நடைபெறுவதால் சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜை வைத்து இந்திய அணி வெற்றி பெற்றுவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனாலும் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புக்கு சவுத் ஆப்பிரிக்க அணி வீரர்கள் மிகப்பெரிய தடைக்கல்லாக இருந்துவிட்டனர். அதற்கு காரணம் இந்த போட்டியில் என்னதான் இந்திய பேட்ஸ்மேன்கள் போராடினாலும் கூட ஒரு கட்டத்தில் இந்த போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணி வெற்றி பெற்றுவிட்டது. ஆகவே இந்த ஒரு தோல்வி என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆனாலும் கூட இந்த தொடரில் அடுத்ததாக ஜிம்பாப்வே மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் போன்ற 2 அணிகளுக்கு எதிராக இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. ஏனென்றால் இந்த குரூப் 1இல் சவுத் ஆப்பிரிக்க அணி மட்டும்தான் இந்திய அணிக்கு சவாலான அணியாகும். ஆகவே சவுத் ஆப்பிரிக்க அணியை தவிர்த்து பார்த்தால் அடுத்ததாக இருக்கும் ஜிம்பாப்வே மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் போன்ற 2 அணிகளை இந்திய அணி எளிதாக வீழ்த்திவிட்டால் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு போட்டியில் இந்திய அணியின் பெர்ஃபார்மன்ஸ் பற்றியும் இன்றைய போட்டியில் இந்திய அணி எந்தெந்த விஷயங்களில் சொதப்பியது என்பதை பற்றியும் குறிப்பாக இன்றைய போட்டியில் விளையாடிய இந்திய அணி வீரர்களில் அடுத்தடுத்த போட்டியில் எந்தெந்த வீரரை நீக்க வேண்டும், எந்தெந்த வீரரை சேர்க்க வேண்டும் என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.